அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லோரும் நான் பேச கிளியராக வழங்கும் சொல்லி நான் நினச்சேன். அப்போ நாங்கள் ரொட்டேஷன் மோஷன் தியரியை ஃபுல்லாக கிடைவட்ட ஏகத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ உள்ள நான் உங்களுக்கு அந்த டியூட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன ரெக்கார்டிங் வீடியோ நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ அந்த டியூட்டில் நீங்கள் ஃபஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் தசம் 6 மீட்டர் தசம் 7 மீட்டர் ஆறுடைய கிடைவட்டம் வந்து தசம் 5 சுற்றல்கள் காலத்துடன் தசம் 8 கிலோகிராம் பொருள் ஒன்று சுழல தேவையான விசையை கணிக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அலைவு காலம் உங்களுக்கு தந்திருக்க வந்து டி சமன் தசம் 5 செகண்ட். அப்போ அலைவு காலம் உங்களுக்கு தெரியும் சொன்னா கோண வேகத்தை காணலும். அப்போ கோண வேகம் செல்லுது வந்து 2π/t இருக்க போகுது. 2π/t. ஸோ 2π/tன்னு சொன்னபடியால் 2π. ஸோ உங்களுக்கு டீக்கு வந்து தசம் 5 தந்திருக்கு. ஸோ தசம் 5 நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னா தசம் 5 half. ஸோ 4πன்னு சொல்லி வரப்போகுது. 4π ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 சொல்லு தான் இதில் அலைவாளமாக இருக்க போகுது. அப்போ ஒரு பொருளோண்டு சுழற்சியாக நிகழ்த்தணும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மையத்தை நோக்கி ஒரு விசை ஒன்று இருக்கணும். மைய நாட்டு விசைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மைய நாட்டு விசை எந்த சமன்டா எஃப் சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். உங்களுக்கு என்ன ஒரு ஈக்குவேஷன் தெரியும் பி ஸ்கொயர் ஓவர். பட் இந்த இடத்துல எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஃபைன். அப்போ தினியும் என்னென்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் தசம் 8. அதே நேரம் ஆரை வந்து தசம் 7 எல்லாம் எஸ்சி அளவில் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு. இதை வர்க்கிச்சா 16 பை வர்க்கம். ஏன்னா ஒமேகாட வர்க்கமே. ஸோ 16 பை வர்க்கம். ஸோ இந்த இடத்துல வந்து பை வர்க்கத்தை 10ன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தசம் 7 × 16 தர 10. ஸோ இதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் போயல்மானதாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த பெரிய நார்மலான ஒரு பெருக்கள் உண்டு. ஸோ ஷார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ 89.6 சாரி 89.6 ஆன்சராக வருகிறது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சுருக்கள் சரியானு சொல்லு. ஸோ இப்போ அதே கேள்வி தான் சுற்றல் காலத்தை பை செகண்ட் சொல்லி தந்துட்டு இங்கேயும் கேட்டிருக்கான். ஸோ இப்போ அதே பேட்டர்னில் இந்த கேள்வியும் இருக்க போகுது. இப்போது ஒமேகா சமன் 2π/t. ஸோ உங்களுக்கு தந்திருக்கு டி வந்து பை செகண்ட் சொல்லி. ஸோ பையால் பிரித்தா 2ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ ஒமேகான்னு சொல்லி 2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. மையநாட்ட விஷயம் ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக ஒரு வட்டைக்கு நிகழ்த்தணுமா என்ன சொன்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். எம்முக்கு வந்து எனக்கு 2ன்னு சொல்லி போடலும். ஆரை வந்து 2 ஒமேகா ஸ்கொயருக்கு 4. ஸோ ஆல் டுகெதர் 16 நியூட்டன். ஸோ சிம்பிளிஃபையாக ஆன்சர் எடுக்கலும் சின்னொரு கேள்வி உண்டு. ஓகே ஹை. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னால் பயிற்சியில் ஏற்படும் விண்வெளி வீரரும் 4 மீட்டர் நீளமான சுழலும் புயம் ஒன்றில் நுனியில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தால் அவனுக்கு பைரடின் செகண்ட் மைனஸ் 2 6 முடுகளையே தாங்க முடியும். அப்போ ஓகே. அப்போ சுழலும் வீரர் ஒருத்தர் இதொண்டு. ஓகே சுழலும் இதொண்டு இருக்குது. இதில் நுனியில் வந்து வீரர் அமர்ந்து இருக்காரு. அப்போ ஐ திங்க் இந்த இடத்துல இவர் அமர்ந்திருக்காருன்னு சொல்லி வைப்போம். சரியா? அப்போ 4 மீட்டர் நீளமான சுழலும் புயம். அப்போ இதில் லென்த் அவங்க தராங்க 4 மீட்டர். இப்போ அந்த கேள்வி சொல்லுவாங்க என்ன விஷயம் சொன்னா அவரால் தாங்கக்கூடிய ஆறுமுடுகள். அப்போ உயர் ஆறுமுடுகள் தான் இந்த இடத்துல வந்துருக்கு. அப்போ அவரை தாங்கக்கூடிய ஆறுமுடுகள் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இங்கே கண்டிப்பாக மையநாட்டு ஆறுமுடுகள் தான் இருக்க போகுது. ஸோ நான் அந்த உங்களுக்கு நான் ஆறு நோட்டேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ பை வர்க்கம் சொல்லி தான் நான் தாங்கக்கூடிய உயர் ஆறுமுடுகள். அப்போ எத்தனை சுற்றல்கள் வரை ஒரு நிமிடத்துக்கான எத்தனை சுற்றல் வரை சுழல முடியும்? அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கன்னா ஒமேகாவை கண்டுபிடிச்சணும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னால் ஒமேகாவை கண்டுபிடிச்சணும். அப்போ உங்களுக்கு தெரியும் மையநாடு ஆறுமுகம் எதுக்கு சமன்னு சொன்னால் ஆர் ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஆர் ஒமேகா ஸ்கொயர் நான் என்ன பிரதியிடியன். ஓகே பை வர்க்கம் சமன் ஆரை வந்து 4 மீட்டர். ஸோ 4 × ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதில் ஷார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒமேகா உங்களுக்கு வரப்போகுது π/2ன்னு சொல்லி. ஒமேகான்னு சொல்லி π/2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்போ ஒரு நிமிடத்துக்கு திரும்ப கோணம் என்னன்னு சொல்லி பார்த்தா கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லி பார்த்தா டீட்டா சம ஒமேகா × t என்ன சொல்லி மாறா கோண வேகத்துடனான இயக்கம்.
இது மாறா கோணத்தில் நான் இயக்கம். ஸோ அடைந்த கோண இடப்பெயர்ச்சி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் π/2 ஒரு நிமிடம் சொல்லி கேட்டு கிடக்கு. ஸோ 60. ஸோ உங்களுக்கு வரப்போது 30 பாயிண்ட் சொல்லி 30 π ரேடியன். பட் இந்த இடத்துல கேட்ட கேள்வி என்ன சொன்னால் சுற்றல்களுடைய எண்ணிக்கை. சுற்றல்கள்னா ஒரு சுற்றல்களுக்கு எடுக்க வந்து 2 π ரேடியன். அது 30 π ரேடியன் சுற்றி இருக்குன்னு சொன்னா 30 π சுற்றி இருக்குன்னு சொன்னால் அதில் 15 சுற்றல்களை நிகழ்த்தி இருக்க போகுது. ஒரு நிமிடத்துக்கு இவர் வந்து 15 சுற்றல்களை நிமிர்த்தி இருப்பார். சரியா? சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ அடுத்தது அதே மாதிரி ஒரு கேள்வி தான். பட் அந்த இடத்துல வந்து தந்த தரவுல நீங்கள் நல்லா பாருங்க 8Gன்னு சொல்லி வச்சிருக்கு. மயநாட்டு ஆறுமுடுகள் அவங்க வந்து 8Gன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஜீன்னு சொல்லி சொல்லுறது வந்தீங்க 20 ஆறுமுடுகளை தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே நான் இப்போ 20 ஆறுமுடுகள் 10 படியால் எனக்கு எடுக்கலும் 80 என்று சொல்லி. சரி, அப்போ இந்த கேள்விக்கு நான் என்ன செஞ்சுக்கேன்னு சொன்னால் π = 3 எனக்கு கொள்வேன்னு எடுத்துக்குவேன். π = 3 எனக்கு அப்போ ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலும். ஆக எனக்கு இப்போ 80 சமப்படுத்தலும் r⍵². அப்போ r வந்து 5. ஸோ 80 = 5 × ω². ஸோ ω² உங்களுக்கு வரப்போகுது 16. தென் ω = 4 radian second minus 1. அப்போ ஒமேகா வந்து 4 radian second minus 1 இருந்துன்னு சொன்னா டீட்டாவை பார்ப்போம் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வரப்போன்னு சொல்லி. அப்போ 4 × 60. அப்போ ஒரு நிமிடத்துக்கு ஆட்டிய சுற்றல் கோண இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது 240 ரேடியன். ஆனால் கேட்ட வந்து சுற்றல்களுடைய எண்ணிக்கை ஆகவே n = 240 கீழே 2 π போடணும். அப்போ 2 தர 3 நாங்கள் 3ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு வரப்போகுது 40 சுற்றல்கள். அப்போ ஒரு நிமிடத்துக்கு காட்டுற சுற்றல் எண்ணிக்கைன்னு சொல்லி காட்டா 40 சுற்றல். இங்கே ஒரு எட்ஹோல் ஒன்றா எடுத்திருக்கேன் உங்களுக்கும் π = 3ன்னு சொல்லி கையில் தந்திருக்கணும். ஸோ பட் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட், கிடையான ஒப்பமான மேசை ஒன்று நிலைத்த புள்ளி ஏ இல்லை. அப்போ ஒரு ஒப்பமான மேசை உண்டு, அதில் நிலைத்த புள்ளி ஒன்று இருக்குது. அந்த புள்ளி ஏயில் 80 சென்டிமீட்டர் நீள இலை ஒன்று மறுமுனையில் திணி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஹாய். அப்போ இந்த மேசையில் ஒரு ஏழு செல்ல புள்ளியில் இலை ஒன்றும் அந்த இலையிட மறுமுனையில் வந்து 200 கிராம் திணிவும் 200 கிராம் சிலை ஜெல்லது வந்து 0.2 கிலோகிராமு. அப்போ 0.2 கிலோகிராம் திணிவும் இணைக்கப்பட்டு இருக்குது. அப்போ துணிக்கையானது இப்போ மாறா கோண வேகம் உண்டு ஒமேகா மாறிலியாம் 2 ரேடியன் செகண்ட் -1 சுற்றுதான். இழுவை என்ன? அப்போ இந்த துணிக்கிற தொழிற்படு விசைகளை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னா முதலாவது வந்து நிறை விசை தாக்கும், அடுத்தது வந்து செவ்வன்மர் தாக்கம் தாக்கும், அடுத்த இந்த இடத்துல இழு விசை இருக்க போகுது. அப்போ இந்த நிறை வந்து செவ்வன்மர் தாக்கத்தை சமப்படுத்திடும், நிறை விசை வந்து செவ்வன்மர் தாக்கத்தை சமப்படுத்திடும். ஆகவே இந்த இழு விசையைத்தான் நீங்கள் விலையில் விசையாக கொள்ள போகுது, அது மையநாட்டு விசையாக இருக்க போகுது. அப்போ இழு விசை வந்து மையநாட்டு விசையாக வாரத்தால் T = mr ω². ஸோ டீயை தாங்க கண்டுபிடிச்சோணும். m வந்து 0.2, ஆரை வந்து 80 சென்டிமீட்டர்னு சொல்லுது 0.8, ஸோ ω² சொல்லுது 4. ஸோ இது நாங்கள் பெருக்கணும் சொன்னால் உங்களுக்கு 0.64 நியூட்டன் வரப்போகுது. ஸோ ஏன்னா 0.8 வரப்போகுது, 0.64 நியூட்டன் வரப்போகுது. ஸோ கால்குலேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ சரி சுருக்க மிஸ்டேக்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்தது வந்து 0.2 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு அதன் ஓரத்தை சுற்றி வர ஒப்பமான நிலைக்குத்து விளிம்பை உடையது. வட்டத்தட்டு உண்டு, ஒப்பமான நிலைக்குத்து விளிம்பு தட்டு ஒரு கிடைமேசை நிலையாக்கப்பட்டுள்ளது. 0.1 கிலோகிராம் திணிவு ஒரு சிறிய பந்து விளிம்பினுள் 4 ms-1 கதிருடன் வட்டமிடுகிறது. விளிம்பினால் பந்தின் மீது கொடுக்கப்படும் விசையை காண்க. அப்போ விளிம்பால் பந்தின் மீது கொடுக்கப்படுக விசை என்ன? அதுதான் இந்த இடத்துல கேள்வி. சரியா? விளிம்பினால் பந்தின் மீது கொடுக்கப்படுக விசை என்ன? அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்க போகணும்னு சொன்னால் பொருள் வந்து நிலைக்குத்தா ஒரு இடத்துல டச்சில் இருக்க மாதிரி வரப்போகுது. நிலைக்குத்தில் இந்த இடத்துல இப்படி டச்சில் இருந்து சுழல மாதிரி வரப்போகுது. சரியா? 0.2 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு
ஓரத்தை சுற்றி வர ஒப்பமான நிலைக்குத்து விளிம்பே உடையது. அந்த விளிம்புல என்ன செய்ய போகுது, அந்த வட்டத்தட்டில் இதாக போகுது. அப்போ அந்த வட்டத்தட்ட விளிம்புலேருந்து வர மருதாக்கம் கண்டிப்பாக மையத்தை நோக்கினதாக இருக்கும். அப்போ இந்த மருதாக்க விசை வந்து இங்கே மைய நாட்டு விசை இருக்கும். அப்போ எனக்கு இங்கேயும் அதே தான் ஆர் சமன், பட் நாங்கள் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் இல்லாமல் எம்வி ஸ்கொயர் இங்கே ஆரை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வேகம் தந்திரி தான் எல்லாம் ஒரே ஈக்குவேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வி சமன் ஆர் ஒமேகா. ஏன்னா நேர்கோட்டு வேகம் அடுத்தது தொடலி வேகம், அதாவது தொடலி வேகத்துக்கும் கோண வேகத்துக்குமா தொடர்பு இப்படி தரப்படும். அப்போ இங்கே எம்முக்கு வந்து நான் தசம் ஒன்றை போட போகிறேன். வி ஸ்கொயர்னு சொல்லுது 16. ஸோ கீழே ஆரை வந்து தசம் 2. ஸோ நீங்கள் சுருக்கினேன்னு சொன்னவங்களுக்கு 8 நியூட்டன் சொல்லி விட வரப்போகுது. ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஒரு கிடையான வட்டத்தட்டு அதன் மையத்தின் வாசலில் நிலைக்குத்து அச்சு பற்றி சொல்லக்கூடியது. மையத்தில் 10 சென்டிமீட்டர் ஒரு நாணயம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் இதாக பாருங்க. ஒரு கிடையான வட்டத்தட்டு உண்டு, அது இப்படி ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கு. ஆல் ரைட், இந்த வட்டத்தட்டு வந்து தன் நிலைக்குத்து அச்சு பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இதுதான் அந்த நிலைக்குத்து அச்சுன்னு சொன்னோம்னா இது பற்றி இப்படி சொல்ல இயலுமதால். அப்போ இதில் மையத்திலேருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்தில், மிச்சம் இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் தூரத்தில், ஸோ நாங்கள் இப்படி பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு பொருள் ஒன்று இருக்குது. சரியா? அப்போ நாணயத்துக்கும் தட்டுக்கும் இடையில் உராய்வு குணகம் வந்து 0.25. வழுக்காமல் தட்டான 1 நிமிடத்தில் நிகழ்த்தக்கூடிய சுற்றல்களோட எண்ணிக்கையை கேள்வியாக கேட்க. இப்போ தட்டில் தொழில்பட விசையை பார்த்தா ஒன்று இந்த செவ்வன் மருதாக்கம் வரும். அடுத்தது நிறவிசை புவியீர்ப்பால் வருது, அது வரும். அடுத்து உராய் விசை வரும். இந்த உராய் விசை வந்து மைய நாட்டு விசை இருக்க போகுது. ஸோ எனக்கு அப்போ இங்கே செல்லேலும் எஃப் சமன் என்னென்னா மியூ ஆர். எல்ஏ நிலைமையில்தான் மேக்சிமம் உராய் விசை எங்கே தொழில்பட போகுது. உங்களுக்கு தெரியும், அந்த எல்லை உராய் விசையோட குறைவாக இருந்துச்சுன்னா நிலையியல் உராய் விசை மைய நாட்டு விசை இருக்கும். அப்படின்னா மைய நாட்டு விசையே, அதாவது இங்கே ஒன்றா நாங்கள் செக் பண்ணணும் வந்து எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு. இந்த எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்டுக்கு 3 கண்டிஷன் நாங்கள் எடுத்தோம் நோட்டில். ஐ ஹோப் உங்களுக்கு ரிமெம்பர்னு சொல்லி நான் நினச்சேன். இது வந்து நிலையியல் உராய் விசையை விட, சாரி எல்லை உராய் விசையோட கூட இருக்குன்னு சொன்னால் பொருள் வட்டையை நிகழ்த்தாது நீங்கிடும். சமனாக இருக்குன்னு சொன்னா எல்லை உராய் விசைக்கு வந்து இது மேக்சிமம் கோணவேகத்தோட வட்டேகத்தை நிகழ்த்தும். குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ நிலையில் இருக்கத்தால இதே பருமனுக்கு சமனான உராய் விசையை உண்டாக்கி, சரிதானே, அது என்ன செய்யும், வட்டேகத்தை நிகழ்த்தும். ஸோ இந்த கண்டிஷன் நாங்கள் நோட்டில் பார்த்தோம் கிளியராக. அப்போ எனக்கு இந்த இடத்துல செல்லையிலும் ஃபஸ்ட்டுக்கு நான் என்னது செக் பண்ணணும்னு சொன்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். அப்போ எண்ணிக்கை கூடிய எண்ணிக்கை கூடிய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கதால அப்போ டீட்டா வந்து கூடுதலாக இருந்தால் தான் சுற்றுலா எண்ணிக்கை கூடுதலாக இருக்க போகுது. அப்போ டீட்டா சமன் ஒமேகா டி. அப்போ டீட்டா வந்து உயர்வு பெருமானத்தை எடுக்கணுமா இருந்துன்னு சொன்னா கோண வேகமும் வந்து உயர்வு பெருமானத்தை எடுக்கணும். டீட்டா உயர்வு பெருமானத்தை எடுக்கணுமா இருந்துச்சுன்னா கோண வேகமும் வந்து எப்படி இருக்கணும், உயர்வு பெருமானத்தை எடுக்கணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல அப்போ செல்ல கோணவேத உயர்வு பெருமானத்துக்கு எஃப்னு செல்லு வந்து இங்கே எல்லை உராய் விசையாக இருக்கணும். மையநாட்ட விசையாக வாரது வந்து எல்லை உராய் விசையாக இருக்கணும். ஓகே ஹாய். ஸோ அப்போ இப்போ எல்லை உராய் விசைனா மியூ இன்ட்டு ஆர். மியூ ஆர்னு சொல்லுவது எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்டுக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ எனக்கு தெரியும் நிலைக்குத்தா சமநிலையில் இருக்கத்தால ஆர் சமன் எம்ஜி. நிலைக்குத்தா போல் சமநிலையில் இருக்கத்தால ஆர் சமன் எம்ஜி. அப்போ எனக்கு இந்த இடத்துல போடல மியூ எம்ஜி எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட். ஸோ எம்மும் வெட்டப்பட போகுது. மியூன்னு சொல்லு தசம் 25, ஜின்னு சொல்லு 10. ஸோ ஆரை வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ தசம் 1 பிரதிட்டுக்கையிலும் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ இங்கே சுருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒமேகா வரப்போ ஒமேகா ஸ்கொயர் 25 வரும். ஒமேகா வந்தப்போ 5 ரேடியன் செகண்ட் -1.
அப்போ சுற்றல்களோட எண்ணிக்கை ஹர்ட் இருக்குது. ஸோ ஒன்றா கோண இடப்பெயர்ச்சியை காணணும். அப்போ கோண இடப்பெயர்ச்சி உயர் பெருமானம் வரப்போகுது. அப்போ கோண இடப்பெயர்ச்சி உயர் பெருமானம் 5 தர 60 ஒரு நிமிடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு அசியூம்ஷன் ஒன்று எடுக்கணும் உங்களுக்கு லேசிக்காக. பை சமன் 3 சரியா. அப்போ 5 தர 60ன்னு சொல்லுது 300 ரேடியன். ஆனால் கேட்ட சுற்றல்களோட எண்ணிக்கை அப்போ என் சமன் 300 கீழ் 2π 2π 2 தர 3 என்ன ஒரு சுற்றல்களுக்கு 2π. ஸோ மொத்த கோண பிரித்து நாங்கள் 2π பிரிச்சுன்னு சொன்னோம்னா சுற்றல்களோட எண்ணிக்கை வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அப்போ ஆல்டுகெதர் சுருக்கினேங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 ஆன்சர் வரும். அப்போ 50 சுற்றல்களை தான் இவர் உயர்ந்தபட்சமாக ஒரு நிமிடத்துக்கு நிகழ்த்த போகிறாரு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன்.